ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்க எல்லாரும் சில்ட்ரன்ஸ் பார்க்க எனக்கு ரொம்ப ஓகே. மிக்கி, என்ன வர ரொம்ப லேட் ஆயிடுச்சு? ஆமாண்ணே, வர வழியில ஒரே தடையாய் போயிட்டு. வரும்போதே தடையா உனக்கு? ஆமாண்ணே. சரி சரி சரி, ப்ரோகிராம் ஆரம்பிச்சிருமா? ஆரம்பிச்சலானே. அப்ப பிரேயர் பண்ணிரு. சொல்லு. பின்னாடி என்னனே ஒரே மாடா நிக்கி. ஏய், நீ உனக்கு விஷயமே தெரியாதா? உனக்கு விஷயமே தெரியாதா? என்னடா விஷயம்? ஏன் நம்ம இந்த கிறிஸ்மஸோட இந்த இதுல இருக்கோம்ல, ஈவென்ட்ல இருக்கோம்ல, இந்த ஒரு ட்ரெண்ட்லயே போயிட்டு இருக்காங்கப்பா. எல்லா வரமும் விசேஷமா இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வண்ணா உனக்கு பரவாயில்ல, ஸ்ப்ரே அடிச்சு விட்டுறோம் மூஞ்சில. சரியா? சரி, பிரேயர் பண்ணி ஆரம்பிச்சிருமா? ஆரம்பிச்சலானே. அப்ப நீ பிரேயர் பண்ணு. வேண்டாக்கியா? வருவானே ஒரு அக்கா வாங்குறானே. சரிப்பா, சரி, ஒரு ஆள் ரெடியா இருக்கு. சரி, ஓகே பிள்ளைங்க. பிள்ளைங்க பிரேயர் பண்ண ரெடியா இருங்க பாப்போம். சூப்பர், எல்லாரும் இப்பவே முட்டை கட்டுங்க. வெரி குட். வா குட்டீஸ், போலாம். போலாம். பிறந்தவரை போற்றி துதியும் மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவர் போற்றி துதியும் மனமே. டோரோ, சாரி மிக்கி, சொல்லுங்கடே. இந்த டோர் வரலனே இந்த வாரம். அதான் சாரி சொன்னோம்ல. சரி சரி, மண்டை கருப்பா இருந்தால டோர்னு நினைச்சிட்டோம். சரி சரி சரி. பிரேயர்லாம் பயங்கரமா போச்சு. பிரேயர்லாம் பண்ணியாச்சுனே. ஆமா, இப்போ ஆக்ஷன் சாங் பண்ணிடுமா? எப்படி ஆக்சன் சாங்கா? மிக்கி, சொல்லுங்கண்ணே. ஆக்ஷன் சாங் போயிருமா? அடுத்து போலானே. போலாமா? ஆமாண்ணே. நீ ஆடுவியா? எப்படி? நான் பயங்கரமா ஆடுறேன். இங்க பாருங்க. டங்க டங்க ஸ்டெப் எல்லாம் பயங்கரமா இருக்கு. சரி சரி சரி, அண்ணன் அடிச்சிராத. சரி 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 சரி, ஓகே. உங்க அடிக்க மாட்டானே. சரி, சூப்பர். நீ பிள்ளைங்களோட சேர்ந்து ஆடணும், ஆனா டிஸ்டர்ப் பண்ணாம ஆடணும். சரி சரி. நானும் வருவேன். சரி. சரி, ஓகே. வாங்க குட்டி, போலாம். சரி, நம்ம கிறிஸ்மஸ் தாத்தா வாரேன்னு சொல்லியிருந்தாங்க. எங்க போனாங்க தெரியல. எங்க வந்துட்டாங்கப்பா. ஐயோ ஐயோ, என்ன பத்தி தான் சொல்லிட்டு இருந்தியா? ஆமா ஆமா ஆமா, உங்கள வாங்கடா ரொம்ப பெரிய சொல்லி இருப்பா உள்ள இருக்க. ஆமா. சரி, அந்த கிறிஸ்மஸ் தாத்தா எங்க போனாங்க?
ஏன்டா டேய் கிறிஸ்மஸ் தாத்தான்னா என்ன சொல்லி வரவேற்ற நீ? இல்ல 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 வாங்க வாங்க. கிறிஸ்மஸ் தாத்தா வர முடியலையாம்பா, வண்டி ரிப்பேர் ஆயிட்டான் வர வழியில. வண்டி ரிப்பேரா? நம்ம வீல் கலண்டு ஓடிட்டான், எடுத்து மாட்டிட்டு இருக்காப்ல. ஐயோ ஆமா அவரு வெயிட் தாங்க மாட்டேங்காது. ஆமா என்ன பண்ண, அவர் கொஞ்சம் சாப்பாடு வரையினா கேட்க மாட்டேங்குது. சரி சரி நான் போன ப்ரோகிராம்லயே பார்த்தேன், பெருசா இருந்தாங்க. சரி 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 விடு, கிண்டல் பண்ணாத அவரை. சரி சரி கிஃப்ட் தர மாட்டாங்கனா அப்புறம் அவர் கிடைக்காது. சரி எடு. அடுத்து என்ன ப்ரோகிராம்னே? அடுத்து நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச வசனம் தான்ப்பா. வசனமா? ஆமா உனக்கு பிடிக்காதுன்னு தெரியும். வசனம் வந்து கொஞ்சம் உனக்கு பிடிக்காதுன்னு தெரியும். இருக்கும்னே. கடினமா இருக்காது, ஈஸியா தான் சொல்லி தராங்க. ஈஸியா சொல்லி தருவாங்களா? ஆமா. அப்ப சரி சரி. நீனு பிள்ளைங்களோட சேர்ந்து கத்து. பிள்ளைங்க ஒவ்வொரு வாரமும் வசனம் சூப்பரா படிப்பாங்க. அப்படியே? ஆமா. பிள்ளைங்களா வசனம் படிப்பீங்களா? அங்க போற ஒரு பாப்பா வசனம் சூப்பரா படிப்பேன் தலையாட்டுறாங்க. ஆமா நல்லா தலையாட்டுறாங்க. நான் ஆட்டோமா இருந்தவர். ஏடு 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 ஏடு. சரி 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 அப்ப வசனம் பார்க்க போயிருமா? போலாம். பிள்ளைங்களா ரெடியா? சரி இன்னைக்கு நான் வண்டி ஓட்டுறேன். சூப்பர். வண்டி ஒரு சைடா போகுது. ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு நம்ம குட்டியாக ஒரு வசனம் படிச்சிடலாமா? வசனம் படிக்கிறதுக்கு முன்னாடி என் கையில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்களா? தெரியுதா எல்லாருக்கும்? நான் ஒரு ஸ்டார் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் சரிங்களா? இன்னைக்கு இந்த ஸ்டாரை பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு வசனம் படிக்க போகிறோம் சரிங்களா? நான் சொல்ல சொல்ல திரும்ப என் பின்னாடி அப்படியே சொல்லணும். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இன்னொரு டைம் சொல்லிடலாமா? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். லூக்கா 2:11. ஓகே குட்டீஸ், எல்லாருக்கும் வசனம் பிடிச்சிருந்துச்சா? மைண்டில் ஏற்றிட்டீங்களா? பாய். பிள்ளைகளா எல்லாரும் வசனம் படிச்சிட்டீங்களா? செம ஈஸியா சொல்லி கொடுத்தாங்களே. இந்த மிக்கி பையனை தான் காணும், வசனத்துக்கு பயந்து ஓடிட்டான்னு நினைக்கிறேன். வசனம் படிச்சியா நீ? அதெல்லாம் சூப்பரா படிச்சிருவானே. பரவாயில்லையே மிக்கி, சூப்பர். பிள்ளைங்களா மிக்கிக்கு ஒரு கைத்தட்டி கொடுத்துருங்க. படிக்கல. சரி என்ன மிக்கி இப்படி ஏமாத்துறீங்க? மிக்கி கேட்டுட்டோம் உங்களுக்கு. கேட்டுட்டா? பிள்ளைங்க எல்லாருக்கும் கேட்டுட்டு. பிள்ளைங்க உங்களுக்கு கேட்டுச்சுல்ல? நான் அடுத்த வாரம் படிச்சு வந்துருவேனே. பாரு கைத்தட்டெல்லாம் வேஸ்டா போச்சு. சரி சரி இருக்கட்டும். அடுத்த வாரத்துக்கு கைத்தட்டல் சேர்த்து வாங்கிட்டியோ? ஆமாண்ணே ஆமாண்ணே. இப்படி ஏமாத்துறாம இருங்க. சரி சரி அடுத்த ப்ரோகிராம் பேருமா? போலானே. அடுத்த ப்ரோகிராம் என்னன்னு சொல்லிரு. அடுத்த ப்ரோகிராம் வந்து ஆனாவனாவா? இல்லனே. அப்புறம் ஆப்பிள் இல்லனே. எப்ப என்ன பண்ணி பசிக்கினே ஆப்பிள் தரவங்கள நினைச்சேன். ஆஜிட் லெசனா? ஆமாண்ணே. ஆப்பிள் ஏதோ சாப்பிட தரவங்களா நினைச்சேன். சரி இப்போ போய் ஆஜிட் லெசன் பாட்டு வந்துருமா? பார்க்கலாமே. பிள்ளைகளா நீங்களும் என்ன பண்ணுங்க, எங்க கூட ரெடியா இருங்க. சரிண்ணே. வண்டில ஏறுங்க. பிள்ளைங்க கிட்ட வண்டி எடுப்பா. பிள்ளைங்க கிட்ட வண்டி எடு. போடு. வண்டி எக்க போடு, நேரா போடு. அப்படியே போயிரோனே. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம என்ன சீசன்ல இருக்கோம்? கிறிஸ்மஸ் சீசன்ல இருக்கோம், அப்படிதானே? சரி, கிறிஸ்மஸ் ரிலேட்டடா ஒரு கிராஃப்ட் பார்த்துடலாமா? அக்கா செய்யும் போது நீங்களும் செய்யுங்கன்னா ரொம்ப ஈஸியான கிராஃப்ட். உங்கள் வீட்டில் இருக்கிறத வச்சே நீங்களும் செஞ்சிடலாம். ஓகேவா? உங்ககிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா ஒயிட் கலர் பேப்பர் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? அதை ஃபஸ்ட்டு இப்படி ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஹாஃபாக நடுவில் ஒரு கோடு வந்திருக்குல்ல, அதுல இருந்து பாதியாக ஹோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி கம் போட்டு ஒட்டிடலாம். இப்போ 2 சைட்ஸும் 1 சென்டிமீட்டருக்கு கோடு போட்டுக்கலாம். இப்போ அக்கா மடிக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு மடித்ததை எடுத்து விட்டோம்னா நமக்கு லைன்ஸ் கிடைக்கும், அப்படி தானே? இப்போ அக்கா மடித்த மாதிரி பாதியாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ மேலே மட்டும் ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துட்டோம்னா
இப்போ உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஸ்டார் வேணுமோ அவ்வளோ இது இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம், ஓகேவா? இப்போ அக்கா ஒரு 7 இது செஞ்சு வச்சுருக்கிறேன். இப்போ அது எல்லாத்தையும் ஒரே ஷேப்பில் க்ளூ போட்டு ஒட்டிடலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரே ஷேப்பில் ஒட்டிட்டு மீதி இருக்கிற 2 சைட்ஸையும் சேர்த்து ஜாயின் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு அழகான ஸ்டார் கிடச்சிரும். இப்போ இந்த ஸ்டார் அழகா இருக்கா? இதே மாதிரி நீங்களும் நிறைய ஸ்டார் செஞ்சு உங்கள் வீட்டை டெக்கரேட் பண்ணுங்க. என்ன, எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ். பாய். ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் கிறிஸ்மஸ் வைப்புக்குள்ள வந்துட்டோம். கிறிஸ்மஸ் வர இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. எல்லாரும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பீங்க, அப்படி தானே? சரி, போன வாரம் கதையை நம்ம எதோட ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னு ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? ஞாபகம் இருக்குதா? எதோட ஸ்டாப் பண்ணோம்? சொல்கிறீங்க, எனக்கு கேட்குது. எதோட தெரியுமா ஸ்டாப் பண்ணோம்? மரியாளும் யோசேப்பும் அந்த ஊரை விட்டு கிளம்பிட்டாங்க. எந்த ஊர் ஞாபகம் இருக்கா? நாசரேத். அந்த ஊரை விட்டு 2 பேரும் கிளம்பிட்டாங்க, அப்படி தானே? நீங்கள் உங்கள் ஊருக்கு போகணுன்னா எதில் போவீங்க? காரில் போவீங்க, பைக்கில் போவீங்க, ட்ரெயினில் போவீங்க, ரொம்ப தூரமாக இருந்தால் ஃப்ளைட்டில் கூட போவீங்க. ஆனால் மரியாளும் யோசேப்பும் எப்படி போனாங்க தெரியுமா? அந்த ஊரை விட்டு வெளியே வரும்போது நடந்தே தான் வந்தாங்க, தெரியுமா குட்டீஸ்? அவங்க நடந்து பொறுமையாக நடந்து வந்துக்கிட்டே இருந்தாங்க. அப்படி ஊரை விட்டு ஃபஸ்ட்டு வெளியே வந்தாங்க, அப்புறம் பொறுமையாக நடந்து வந்துக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப நேரம் நடந்து அப்படி இருட்டாயிரும், அப்படி தானே? அப்போது நடந்து வந்துக்கிட்டே இருக்கும்போது இருட்டாயிட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா? இருட்டாயிட்டில் குட்டீஸ். அதனால் ரொம்ப தூரம் அங்கேருந்து நடந்ததுனால அவங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும். உங்களுக்கும் அப்படி தானே இருக்கும்? ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணால் டயர்டாக இருக்கும் தானே குட்டீஸ்? அதே மாதிரி தான் அவங்களும் ரொம்ப டயர்டாக எங்கேயாவது தங்குறதுக்கு இடம் இருக்கா அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா போய் பார்க்குறாங்க. அப்படியே பார்த்துட்டு இருக்கும் பஸ்ஸில் அவங்களுக்கு ஒரு இடம் கூட கிடைக்கல. கடைசியாக ஒரு சத்திரத்துக்கு வந்தாங்க குட்டீஸ். சத்திரம்னா என்ன தெரியுமா? எல்லோரும் அங்கே நைட்டு தங்குற இடம் குட்டீஸ். அப்போது அந்த சத்திரத்தில் வந்து கேட்காங்க, எங்களுக்கு இங்கே தங்குறதுக்கு இடம் தாங்க அப்படி சொல்லி கேட்காங்க. அவங்க சத்திரத்தில் உட்காரது கூட இடம் இல்லை குட்டீஸ், அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. அதனால் சத்திரத்தில் உள்ளவங்க என்ன பண்ணாங்கன்னா, நம்ம மரியாளக்கா வேற கன்சீவாக இருக்காங்க, அப்படி தானே குட்டீஸ்? அதனால் இங்கே மாட்டு தொழுவம் இருக்குது, நீங்கள் அங்கே தங்கிக்கோங்க, இன்றைக்கி ஒரு நாள் நைட்டு அங்கே ஸ்டே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க குட்டீஸ். அங்கே ஸ்டே பண்ணாங்களா குட்டீஸ்? அங்கே ஸ்டே பண்ண போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா? அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத அடுத்த வாரம் பார்க்கலாம். பாய். மிக்கி, சொல்லுங்க. ஆர்ச்சுலேஷன் பார்த்தாச்சு. சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா பண்ணாங்க. ஸ்டார் அருமையா இருந்துச்சு. ஆமா ஆமா ஆமா, பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. ஒண்ணே சொல்றேன், அப்படியே சொல்லாதீங்க. சரி சொல்லுங்க. என்னது ஸ்டார் நீ எடுத்துட்டியா? சரி விடு பிள்ளைகளுக்கு கேட்கல நினைக்கிறேன். பத்திரமா வச்சுக்கேன். இந்த வீட்ல ஸ்டார் இல்லையோ? ஆமாண்ணே வீட்ல தொங்கணும்னே. கிறிஸ்மஸ் வேற வருதுல்ல. சரி விடு பிள்ளைங்க பார்த்துட்டு இருக்காங்க. பிள்ளைகளா, ஆப்ஜெக்ட் சூப்பரா இருந்துச்சு. அதே போல அடுத்த ப்ரோக்ராம் என்னன்னு பாத்துருமா? பார்க்கலானே. நீனே சொல்லிரு மிக்கி, நீ சொன்னதான் ஆசைப்படுறாங்க பிள்ளைங்க. அடுத்த ப்ரோக்ராம் வந்து டிராக்டர் இல்லனே. வண்டி ஓட்டுறான். டிராமாவா? ஆமாண்ணே. ஏய், டிராமா பார்க்கணும், எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குப்பா. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பாட்டு வருமா? பாத்துருமா? 2 பேரும் சண்டை போட்டுட்டாங்களே. சண்டை போட்டுட்டாங்களா? ஆமா ஆமா. வாங்க. நம்ம வீட்டில் தான் ஸ்டார் வள தங்குதா குட்டி? என்ன பிளஸி? சொல்லு டென்சி. ஸ்டாரா? ஆமா அடே. நான் இப்ப பாரு, நான் போய் ஸ்டார் வேண்டு வரேன். ஸ்டார் வேண்டு வரேன். நான் ஆறுமுக்கு ஸ்டார் வாங்கணும் உனக்கு. ஆறுமுக்கு ஸ்டாரா? வாங்கிட்டு வந்து போட்டுறோனோ? இங்க பாரு, ஆறுமுக்கு ஸ்டார். ஆறுமுக்கு ஸ்டாரா? நம்ம 5 புக்கு தான் போட்டுருக்கோம். கெட்டியாச்சு. வாரம் இது கூட 3 ஸ்டார் தாங்க. எத்தனை? எப்படி 12 புக்கு ஸ்டாரு? நான் வரேன். அவளத்தை கட்டிட்டேன். அவள ஸ்டார் கட்டிட்டேன். கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்க. இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ எதுல வாய்க்க? ட்ரீ மரத்தை புடுங்க. வரவே நமக்கு தான். கிறிஸ்மஸ் வரதே வச்சாச்சு. அமெரிக்கால இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த வாரம் லைட்டா அவ்வளத்தி எடு. சீரியல் லைட்டா அவ்வளத்தி எடு. இங்க நான் போய் செட்டுக்காரட்ட போய் சீரியல் அவ்வளவுதான். பாரு. ஏன் வீட்டை பாரு.
இந்த பாரு ஜேம்ஸ் கடையில இருந்து அவ்வளவு சீரியல் வாங்கி போட்டேன். சீரியலா அந்த பாரு மாடை கொண்டு வர ஒரு மாடு வந்து நீங்க மாடு இந்த மாடை கொண்டு வந்தோம். இந்த மாடு தான் இன்னைக்கு கிறிஸ்மஸ். அந்த மாடு தான் ரோடே அடைஞ்சு கிடக்கு. பாருங்க அவன் வீட்டோட பாருங்க எப்படி இருக்கு. ஏதோ ஷூட்டிங் எடுத்துட்டு இருப்பாங்களோ. ஷூட்டிங்கா என்ன பிளஸினே சொல்லுங்க. ரோடே அடைஞ்சு கிடக்கு. அவன் தான் அந்த பக்கத்து வீட்டு பையன் தான் அடைச்சு போட்டான். நீ மாடு கொண்டு வந்துட்டியா? பசு மாடு இந்த ஒரு ஒட்டகம் வாங்கிட்டு வர மாதிரி ஒட்டகம் வாங்கினாதான் கரெக்டா. நான் ஒட்டகம் வாங்கிட்டு வரேன். வாங்க வெசிகனே வாங்க. என்னனே வெசிகனே வாங்கனே. என்ன ஒட்டகம் சொல்லிருக்கேன். ஒட்டகம் நான் ஆர்டர் பண்ணிட்டேன். வந்துட்டு இருக்கோம். அப்படியா? அப்படிலாம் இல்லைன்னு நான் போட்டா கரெக்டா இருக்கும். அவன் வந்து 5 முக்கு போட்டான்னா அதான் 6 முக்கு போட்டேன். நான் இந்த 12 முக்கு வாங்க போயிட்டு இருக்கேன். ஏனே இப்படியே கிறிஸ்மஸே கிடையாதுனே. அப்போ கிறிஸ்மஸ்ல இருந்து ட்ரீ வைக்கிறதா வச்சுட்டேன். இந்த மாடு வாங்கியாச்சு. மாடுங்க குட்டியில் வச்சிருக்கேன். இந்த குடியில வந்தா அந்த இறக்கிட்டு இருக்கேன். அப்போ கிறிஸ்மஸ்ன்றது மத்தவங்களுக்கு உதவி செய்யறது. உதவி நான் செஞ்சேன். 4 சின்ன பிள்ளைகளுக்கு கேக் வாங்கி கொடுத்தேன். கேக் வாங்கி கொடுத்தீங்களா? ஆமா சும்மா அவன் மண்டபத்துக்கு கூட்டு போனான்னு செஞ்சுட்டான். மண்டபத்துக்கு கூட்டு போவான். ஆமா அவனுக்கு பேரு புகழ் கிடைக்கும்னு செஞ்சுட்டான். அப்படியா? ஆமா நீ மட்டும் அன்னைக்கு சின்ன பிள்ளைக்கு லட்டு வாங்கி கொடுத்து அதை சொன்னா அது வந்து நான் இப்ப சொன்னா நான் அதை சொன்னா நீ தானே சொன்ன. கேட்டப்படாது இல்லைங்க. செஞ்சிருவானே. இந்த பாருங்கண்ணே இப்ப பாரு தெரு ஃபுல்லு எல்லாரும் கேக்கு. நான் இப்ப தெரு உள்ள அந்த ஸ்டார் தொங்க போறேன். ஸ்டார் கரெக்டா இருக்கும். நான் சீரியல்ஸ் கூட போறேன். நான் போய் நான் பாரு குடியில் வைக்க போறேன். குட்டீஸ் டிராமா பாத்தீங்களா? டிராமால நானும் வரலாம்னு நினைச்சேன். ஆனா நீ சேர்க்க மாட்டேன்ட்டாங்க. நீ எல்லாரையும் அடிச்சு போடுவல்ல. ஆமா அங்க பெரிய சண்டையே போச்சு. ஆமா. ரெண்டு வீட்டுல ஒருத்தன்னா 3ங்க 4ங்க 5ங்க ஸ்டார் அடிக்கிட்டே போறாங்க. ஆமா ஆனா டிராமா நல்லா இருந்துச்சு இல்லையா? ஆமா கடைசி எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு சொல்லிட்டாங்க. ஆமா சரியான கருத்து. ஆமா ஆமா சரி பிள்ளைகளா, நீங்களும் அந்த டிராமால வர மாதிரி நிறைய பேருக்கு உதவி செய்யுங்க. ஆமா இந்த கிறிஸ்மஸ எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. ஆமா கட்டாயம் ஹெல்ப் பண்ணணும். ஆமா சூப்பர் சூப்பர். இல்லாதவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா ஏசப்பா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? நிறைய gift தருவாங்க. ஆமா வெரி குட் சூப்பர். சரி. மிக்கி நீனு ஹெல்ப் பண்ணுவியா? நான் நிறைய ஹெல்ப் பண்ணுவேன். ஓகே குட்டீஸ், இதே மாதிரி அடுத்த வாரமும் உங்களை நாங்க சந்திக்க வரோம். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் மிக்கி, அப்புறம் நான் உங்க சுஜன். டாடா பை.